சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். நமது சேனலை பார்க்கும் நண்பர்கள் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்க. இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 6ஆம் நாள் 21/11/2024 வியாழக்கிழமைக்கான பஞ்சாங்க ராசி பலன்களை பார்ப்போம். இன்று தேய்பிறை சஷ்டி திதி 5:03 மாலை வரை, பின் சப்தமி திதி, பூசம் நட்சத்திரம் 3:35 பகல் வரை, பின் ஆயில்யம் நட்சத்திரம், சுப்பிரம் நாம் யோகம் 14:27 நாளிகை வரை, பின் பிராமியம் நாம் யோகம், வணிசை கரணம் 27:03 நாளிகை வரை, பின் பத்திரை கரணம். நாள் முழுவதும் சித்த யோகம். சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். இன்று சுப நாள், சஷ்டி விரதம். சூரிய உதயத்திலிருந்து ராகு காலம் பகல் 1:32 முதல் 2:59 வரை, யமகண்டம் காலை 6:22 முதல் 7:48 வரை. சுபஹோரை நல்ல நேரங்கள் காலை 9:27 முதல் 10:57 வரை, பிற்பகல் 4:57 முதல் 7:27 வரை, இரவு 8:27 முதல் 9:27 வரை. இன்று சந்திரன் கடகராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம். இன்று தேய்பிறை சஷ்டி திதி. சஷ்டி திதி அதிபதி சுக்கிர பகவான். தேய்பிறை சஷ்டியில் பிறந்தவர்களுக்கு திதிசூனியம் அடையும் ராசி சிம்மம். திதிசூனிய கிரகம் சூரியன். திதி சூனியத்திற்கு வழிபட வேண்டிய தெய்வம் வைத்தீஸ்வரன். தேவதையின் நிறம் சிவப்பு. தேவதையின் முகங்கள் ஒரு முகம். தேவதையின் கண்கள் 3. தேவதையின் ஆபரணம் நீல கற்களால் ஆன குண்டலம். சடையில் சந்திரக்கலை. தேவதையின் ஆடை சிவப்பு ஆடை. தேவதையின் வாகனம் மயில். அபிமான தேவதை முருகன். விஷ நாடி 20 நாளிகைக்கு மேல் 4 நாளிகைகள். தேய்பிறை சஷ்டி திதியில் பிறந்தவர்களின் குணங்கள்: பிறரால் வெல்ல முடியாதவன், உடல் வலிமை மிக்கவர், புகழ் பெற்றவர், எளிதில் கோபம் கொள்பவர், மக்களுக்கு தலைவன், முகம் தலை உடலில் பின்பகுதியில் மச்சம் உள்ளவர். தேய்பிறை சஷ்டி திதியில் செய்யக்கூடிய செயல்கள்: பிறரிடம் சேவகம் செய்தல், ஆபரணங்கள் செய்தல், நாற்கால் பிராணிகள் வாங்குதல், மனை வாங்குதல் விற்றல் மற்றும் மருந்து தயாரித்தல் முதலிய செயல்களை செய்யலாம். மேசராசி அல்லது மேச லக்ன அன்பர்களே, மேசராசிக்கு சந்திரன் இன்று 4ஆம் பாவத்தில் பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் 11ஆம் பாவத்திலும் புதன் பகவான் 8ஆம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள்: உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். நீண்ட நாள் சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். உங்களது வாகனங்களை சர்வீஸ் செய்து பயன்படுத்த வேண்டும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது, தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். நீண்ட நாள் சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள்: புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. பூர்வீக சொத்து வழியில் உள்ள வழக்கு விவகாரங்கள் பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்கள், ஆன்லைன் வர்த்தகம் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். பணியிட மாறுதல்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அலைந்து தெரிந்து தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும்.
மேச ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் கேது, செவ்வாய், புதன். அதிர்ஷ்ட எண்கள் 7, 70, 88, 5, 41, 95. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர். அதிர்ஷ்டம் தரும் திசை வடமேற்கு. ரிஷபராசி அல்லது ரிஷப லக்ன அன்பர்களே, ரிஷபராசிக்கு சந்திரன் இன்று 3ஆம் பாவத்தில் பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் 10ஆம் பாவத்திலும் புதன் பகவான் 7ஆம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் ரிஷபராசிக்கு தரும் பலன்கள்: உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். கூட்டு தொழில் புரியவர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். உயர் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நன்மையான பலன்கள் ஏற்படும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். நீண்ட நாள் சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். உயர் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிட்டும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். அலைந்து தெரிந்து தொழில் புரியவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். ரிஷபத்தை ராசியாக கொண்ட ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பணியாளர்கள் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும். ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள்: சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். பணியிட மாறுதல்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ரிஷபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன், புதன், குரு, செவ்வாய், சனி. அதிர்ஷ்ட எண்கள் 8, 44, 98, 62. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு வைத்தீஸ்வரன். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. மிதுன ராசி அல்லது மிதுன லக்ன அன்பர்களே, மிதுன ராசிக்கு சந்திரன் இன்று 2ஆம் பாவத்தில் பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் 9ஆம் பாவத்திலும் புதன் பகவான் 6ஆம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மிதுன ராசிக்கு தரும் பலன்கள்: தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். அரசு உத்தியோக முயற்சிக்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். சீருடை பணியாளர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. புதிதாக வீடு வாகனம் சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: பணியிட மாறுதல்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அலைந்து தெரிந்து தொழில் புரியவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு செய்ய வேண்டிய முதலீடுகளை செய்யலாம். விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும்.
மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். நண்பர்கள் உறவினர்களுக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது பணத்தை அதிக லாபம் வரும் வழிகளில் முதலீடு செய்யலாம். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. அலைந்து தெரிந்து தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன், புதன், செவ்வாய், சனி. அதிர்ஷ்ட எண்கள் 1, 82, 5, 41, 9, 54, 72. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன். அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. கடகராசி அல்லது கடக லக்ன அன்பர்களே, கடகராசிக்கு சந்திரன் இன்று ராசியில் பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் 8ஆம் பாவத்திலும் புதன் பகவான் 5ஆம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும். சீருடை பணியாளர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள், வக்கீல்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது, தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். நண்பர்கள் உறவினர்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை. உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும். புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை தேவை. பூர்வீக சொத்து வழியில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது ஆசைகள், தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் கேது, செவ்வாய், புதன், சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 7, 70, 88, 9, 54, 72. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு முருகன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்ன அன்பர்களே, சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்று 12ஆம் பாவத்தில் பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் 7ஆம் பாவத்திலும் புதன் பகவான் 4ஆம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். புதிதாக வீடு வாகனம் சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். போக்குவரத்து தொழிலாளர்கள், இயந்திர தொழிலாளர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும். வாழ்க்கை துணை வழியில் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை. தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும்.
சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். தாய் தந்தையர் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. உங்களது வாகனங்களை சர்வீஸ் செய்து பயன்படுத்த வேண்டும். போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது, தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். கலைத்துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று சாதனை புரிவார்கள். உணவுப் பொருள் தொழில் வியாபாரம் செய்பவர்கள், ஓட்டல் தொழில் நடத்துபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். போக்குவரத்து தொழிலாளர்கள், இயந்திர தொழிலாளர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். போக்குவரத்து தொழிலாளர்கள், இயந்திர தொழிலாளர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன், புதன், குரு. அதிர்ஷ்ட எண்கள் 182, 541, 330. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன். அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. கன்னிராசி அல்லது கன்னி லக்ன அன்பர்களே, கன்னிராசிக்கு சந்திரன் இன்று 11ஆம் பாவத்தில் பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் 6ஆம் பாவத்திலும் புதன் பகவான் 3ஆம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கன்னிராசிக்கு தரும் பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். நண்பர்கள் உறவினர்களுக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். அரசு உத்தியோக முயற்சிக்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அரசு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராபவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். போக்குவரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. உங்களது முயற்சிகளில் உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன், புதன், குரு, செவ்வாய், சனி. அதிர்ஷ்ட எண்கள் 5, 41, 8, 44, 62. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன். அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. துலாம் ராசி அல்லது துலாம் லக்ன அன்பர்களே, துலாம் ராசிக்கு சந்திரன் இன்று 10ஆம் பாவத்தில் பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் 5ஆம் பாவத்திலும் புதன் பகவான் 2ஆம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். சுபகாரிய விஷயமாக உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும்.
துலாமை ராசியாக கொண்ட சித்திரை 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். சுபகாரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீட்டு உபயோக பொருள் தேவைகள், மின்சாதன பொருள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். சீருடை பணியாளர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும். போக்குவரத்து தொழிலாளர்கள், இயந்திர தொழிலாளர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் விளங்குகிறது. புதிதாக வீடு வாகனம் சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். துலாமை ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். போக்குவரத்து தொழிலாளர்கள், இயந்திர தொழிலாளர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். புதிதாக வீடு வாகனம் சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். நீண்ட நாள் சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். பொருளாதார விஷயங்களில் உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. உத்தியோகம், தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அலைந்து தெரிந்து தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். துலாமை ராசியாக கொண்ட விசாகம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள், தேவைகள் எல்லாம் நிறைவேறும். சகோதர வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். நீண்ட நாள் சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். பொருளாதார விஷயங்களில் உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன், புதன், செவ்வாய், சனி. அதிர்ஷ்ட எண்கள் 1, 82, 5, 41, 9, 54, 72. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு வைத்தீஸ்வரன். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்ன அன்பர்களே, விருச்சக ராசிக்கு சந்திரன் இன்று 9ஆம் பாவத்தில் பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் 4ஆம் பாவத்திலும் புதன் பகவான் ராசியிலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் விருச்சக ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது, தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். மருத்துவத்துறையைச் சேர்ந்தவர்கள், வக்கீல்கள், ஆன்மீகவாதிகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். அரசு உத்தியோகத்தில் இருப்போர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். போக்குவரத்து தொழிலாளர்கள், இயந்திர தொழிலாளர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. வியாபாரிகள் வியாபாரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். மாணவர்கள் முக்கிய முடிவு எடுப்பதில் எச்சரிக்கை தேவை. நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். நீண்ட நாள் சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் கேது, செவ்வாய், சூரியன், குரு. அதிர்ஷ்ட எண்கள் 7, 70, 88, 9, 54, 72. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர். அதிர்ஷ்டம் தரும் திசை வடமேற்கு. தனுசு ராசி அல்லது தனுசு லக்ன அன்பர்களே, தனுசு ராசிக்கு சந்திரன் இன்று 8ஆம் பாவத்தில் பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் 3ஆம் பாவத்திலும் புதன் பகவான் 12ஆம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் தனுசு ராசிக்கு தரும் பலன்கள். தனுசு ராசிக்கு இன்று சந்திராஷ்டம நாள். எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை.
உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. உங்களது முயற்சிகளில் சில தடை தாமதங்கள் இருப்பதால் கவனம் தேவை. தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் கேது சனி. அதிர்ஷ்ட எண்கள் 7, 70, 88, 4, 40, 62. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு முருகன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. மகர ராசி அல்லது மகர லக்ன அன்பர்களே, மகர ராசிக்கு சந்திரன் இன்று 7ஆம் பாவத்தில் பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் 2ஆம் பாவத்திலும் புதன் பகவான் 11ஆம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள்: சுய தொழில் புரியவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். நீண்ட நாள் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள். மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள்: புதிதாக வீடு வாகனம் சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன், புதன், குரு, செவ்வாய், சனி. அதிர்ஷ்ட எண்கள் 1, 82, 5, 41, 8, 44, 62. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு வைத்தீஸ்வரன். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. கும்பராசி அல்லது கும்ப லக்ன அன்பர்களே, கும்பராசிக்கு சந்திரன் இன்று 6ஆம் பாவத்தில் பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் ராசியிலும் புதன் பகவான் 10ஆம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கும்பராசிக்கு தரும் பலன்கள்: வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். புத்திரர்களின் நலனில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். நீண்ட நாள் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். சகோதர வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். சீருடை பணியாளர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். புதிதாக வீடு வாகனம் சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள்: எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும்.
உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன், புதன், குரு, செவ்வாய், சனி. அதிர்ஷ்ட எண்கள் 182, 541, 330. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு வைத்தீஸ்வரன். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. மீன ராசி அல்லது மீன லக்ன அன்பர்களே, மீன ராசிக்கு சந்திரன் இன்று 5ஆம் பாவத்தில் பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் 12ஆம் பாவத்திலும் புதன் பகவான் 9ஆம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மீன ராசிக்கு தரும் பலன்கள்: வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள்: உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். நீண்ட நாள் சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். கலைத்துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று சாதனை புரிவார்கள். மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும். பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. உங்களது சுகபோக விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். இன்று எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். வீடு வாகனம் சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். சீருடை பணியாளர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மீன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன், புதன், குரு, செவ்வாய். அதிர்ஷ்ட எண்கள் 182, 330, 954, 72. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு சிவன். அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சிவாய நம.